அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். கன்னிராசிக்காரங்களுக்கு சனி வக்ரகதி காலம் தொடங்கினோன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அப்போலாம் ஆன்மீகத்துக்கு கோயிலுக்கு தான் போவாங்க நடைப்பயணம். அது மாதிரி வேண்டிங்க, உங்களுக்கு குலதெய்வம் இருக்கலாம், இஷ்டதெய்வம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நடைப்பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் போது. இது இல்லாமல் இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைத்து வேறு இடம் மாற்றலாம். வாடகை வீடம் தான் மாற்றிக்கலாம். சொந்த வீடம் தான் கூட கொஞ்ச நாட்கள் உங்கள் வீட்டை வாடகை விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு சென்று வாடகை கொடுத்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏனென்று சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, கொஞ்சம் இடமாற்றம் வேணும்னா ஒரு 6 மாத காலம், ஒரு வருடம், அப்படி உடனே யாருக்கா வாடகை விட்டு உடனே காலி பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. குறைஞ்ச 6 மாதம், ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று வாடகை கொடுத்து வர வேண்டும். அந்த வாடகை வாங்கி அப்படி கொடுத்துடலாம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பயணங்கள் உங்களுக்கு நிறைய தொடர்ந்து எப்படி இருக்கும். இப்போ அது மூலிமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இன்றைக்கி இந்த இடம் போகலாம், நாளைக்கு அந்த இடம் போகலாம், இவரை பார்க்கலாம், அவர்கிட்ட போகலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி தான் யோசிக்கணும். இப்படி யோசிக்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மனதில் ஏற்பட்டு அதன்படி செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். இப்போ இந்த சனி வக்ரகதி காலத்தில் தொடர் முயற்சியாக இருக்கணும். விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த காலகட்டத்தில் அவர்கள் விலகி இருந்தால் நீங்களே விரும்பி அவங்கள வரவழைங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. உங்கள் தம்பி தங்கச்சி தான், உங்கள் அண்ணன் அக்கா தான். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்கறது நல்லது. அவங்களும் வந்துடுவாங்க, பேசுவாங்க, கேட்டுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன தொழில் பண்ணணும், என்ன வியாபாரம் பண்ணணும், எதனால் நஷ்டமடைந்தோம், மாற்றி யோசிங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது அதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ வந்திருக்கு. அப்போ அதில் ஜெயிச்சிருவீங்க. தோத்துக்கிட்டே தான் இருக்கணும்லாம் கிடையாது வாழ்க்கை. தோத்துட்டிங்கன்னா திருப்பி அடுத்த முறை அதை சரி பண்ணி அதில் வெற்றி பெறணும், அவ்வளோதான் விஷயம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு கொடுக்கக்கூடியது என்ன, லாட்டரி சீட்டு கிடைக்கும். சில பேருக்கு அந்த காலத்துலாம் புதையல் கிடைக்கும்வாங்க. அது மறைமுகம் இப்போலாம் புதையல் கிடைச்சா அரசாங்கத்தை சொல்லிடணும். பூமிக்கு கீழே உள்ள எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்றாற் போல் ஒரு பலன் கிடைக்கணும்னா என்ன சொல்லலாம், பூர்வீக சொத்து அது கைக்கு வந்தால் அது ஒரு புதையல் மாதிரி தானே. இல்லைன்னா கொஞ்சமாக பணம் கட்டியிருப்பீங்க, அது மெச்சூர் ஆகிருக்கும். அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம். இல்லைனாக்கா இப்போ நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் கூட அதிகமாக வட்டி தரும், ஃபிக்ஸட் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போது அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வரும். அப்போ மொத்தமாக ஒரு பணம் வந்தாலே அது ஒரு அதிர்ஷ்டம் தானே. அது இல்லாமல் இதில் வரைக்கும் பார்க்காம இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. பழைய பழக்க வழக்கங்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளு, ரொம்ப நாள் பக்கத்து வீட்டில் இருந்திருப்பாங்க, எதிர் வீட்டில் இருந்திருப்பாங்க, அவங்க வேறு வீடு மாறி போயிருப்பாங்க, அவங்க திருப்பி நீங்கள் மீட் பண்ணுவீங்க. இதெல்லாமே வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். அப்போ அவங்க மூலிமா முதல்ல நன்மை நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. அவங்க இப்போ நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு காலத்தில் அவங்களை உதவி பண்ணியிருப்பீங்கள்ல, அதனால அவங்களை எவ்வளோ பண்ண நினச்சிருப்பாங்க. அவங்க அதை நன்றி நினச்சி தானே பார்ப்பாங்க. அதனால் அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஒரு குணம் உண்டு.
எல்லாரும் முடி நம்ம தான் அப்படின்னு பேச்சு ஒரு இதுவாக இருப்பாங்க. ஒரு ஆணவமாகவும் ஒரு தலைக்கணம் சொல்லுவாங்க. அதை ஹெட்டு அவனுக்கு ரொம்ப தலைக்கணப்பா, எல்லாம் நான் தான் அப்படின்னு நினைப்பான். அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் இறங்கி போகலாம், தப்புகள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். நம்ம என்னத்துக்கு போகிறது, அவங்களே வரட்டும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. என்னென்னா உங்களுக்கு காலங்கட்டங்கள் நேரங்காலங்கள் இப்படி சரியில்லாத போது நீங்கள் அப்படி தான் பண்ணுறோம். உங்களுடைய ராசாதிபதி புதன் பகவான் இருக்கனால பெருமாளை வழிபாடு ரொம்ப விசேஷம். புதன்கிழமையில் பெருமாளை வழிபடலாம், பச்சை வஸ்திரம் சாத்தலாம், பச்சை பருப்பு பாயசம் அது பண்ணி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி கொடுக்கலாம். பச்சை நிறமுள்ள இந்த கொத்தமல்லி சாதம், புதினா சாதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு விநியோகம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சனி பகவானுடைய வக்கரகதியாக இருக்கனால இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பச்சை நீளம், கருநீளம் இந்த கலந்த உடைகள், இந்த நிறமும் உள்ள ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த சனி வக்கரகதி காலத்திலே அடிக்கடி உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. அப்போது 4 பேரோடு பழகுங்க. இந்த கான்டாக்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ரயில் பயணம், பஸ் பயணம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அங்கே கான்டாக்ட் கிடைச்சா இப்போலாம் அது பண்ணிக்கிறாங்க, நம்பர் வாங்கிக்கிறாங்க, பேசி, ஆனால் விட்டுருவாங்க, டச்சு விட்டுருவாங்க. அது கூடாது. அப்பப்போ கொஞ்சம் பேசி வார்த்தையில் இருக்கணும், டச்சில் இருந்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் அவங்க மூலிமா கிடைக்கும். உங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களும் உதவி பண்ணுவாங்க. இது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாமே நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தால் தான் எல்லாமே சொல்லிட்டு வரேன். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அம்சம் இருக்கும், எல்லாமே நம்மளை தேடி விட நினைப்பாங்க. அதையும் கொஞ்சம் விடுத்து நம்மளாம் கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் அப்படிங்கும்போது அதை போய் பாருங்கள், தப்பு கிடையாது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. பெருமாளை வழிபாடு ரொம்ப உகந்தது. லக்ஷ்மியிடம் கூட பெருமாளை வழிபட்டுவாங்க. சனிக்கிழமையில் மாட்டுத்திறனை உதவி பண்ணிட்டுவாங்க. எல் தீபம் போட்டுவாங்க. சனி பகவானை வணங்கி வாருங்கள். பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த சனி கிரகத்துக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், பெருமாளுக்கு பச்சை வண்ணத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், தாயாருக்கும் பச்சை வண்ணத்தில் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். எப்பயுமே அந்த கிரகங்களுக்கு உண்டான நிறங்கள், தானியங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினாலே இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுகள் குறையும். இப்படி தான் சொல்லணும். அந்த கதிர்வீச்சுக்காக தான் நம்ம அல்லல் போடுறோம், துன்பப்படுறோம். வானத்தில் தான் அது சுழண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சூரியனுடைய வெப்பம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா? இப்போ கோடைக்காலம் பற்றி இப்போ நம்ம பயங்கர வெயில், நம்ம தலை சுடுது இல்லையா? ஹெல்மெட் போட்டால் அதில் கூட சுடுது, இதுதான் உண்மை. அப்போது பனிக்காலத்தில் பாருங்கள், அப்படியே பனி இறங்குவாங்க. நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நம்ம உடம்புலாம் இதுவாக இருக்கும், செல்லு. அப்போ அதெல்லாம் நடக்குது தானே. அப்போ அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல பட்டதான் இருக்கும். அப்போ இந்த பரிகாரங்கள் பண்ணும்பொழுது அந்த கதிர்வீச்சுகள் குறைந்து உங்களுக்கு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. இது நான் நிறைய அனுபவத்தில் கண்டது. இப்போது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கான்டாக்ட் பண்ணிட்டா நான் சொன்னேன் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு பிரபலமான மனிதர், ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு, விஐபி தொடர்பு இப்படிலாம் ஏற்பட்டதுன்னா அதை டச் பண்ணி வச்சுக்கணும். தொடர்ந்து அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கணும். நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். அப்போ தான் அவங்களும் உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருப்பாங்க. கண்டினியூவாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இனிமேல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி வக்கரகதி காலத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது நல்லா கேட்டுக்கணும். பிரயாணம் செய்யும்போது உங்களுடைய கவனம் உங்கள் மீதும் உங்கள் பொருட்கள் மீதும் இருக்க வேண்டும். இது கண்டிப்பாக இருக்கணும். புதிய மனிதர்கள் பழக்க வழக்கத்திலே சற்று கவனம் இருக்க வேண்டும். ஏன்னா ஏமாற்றக்கூடிய நேரங்கள் இப்போ கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. அதனால் புதிய நட்பு, புதிய நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டில் கொஞ்சம் எடுத்த உடனே அவங்க எது சொன்னாலும் கேட்டுறக்கூடாது. ஒரு மீட் பண்ணியிருப்பாங்க, 2ஆவதோட மீட் பண்ணியிருப்பாங்க, 3ஆவதோட எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, பைசா கொஞ்சம் பிரச்சனை வாங்கி கொடுங்கன்னு. உண்மையில் நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. ஒரு 2-3 மீட் தான் பேசி பழகியிருப்பாங்க, உடனே உதவி கேட்டுருவாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அது பண உதவியாக இருந்தாலும் சரி, பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, ஏமாறாமல் இருக்க வேண்டும்.
இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். நான் எப்பவுமே சும்மா கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசுறது கிடையாது. ஒரு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் நான் சொல்கிறது. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பொது பலன் தான். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அது எப்படி நடக்கும்? பொது பலனில் ஒரு சிலருக்கு தான் நடக்கும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக நடக்கும். என்ன தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்ல முடியும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீ சனி வக்ர காலத்திலே, அதாவது படுத்து கிடந்தவங்க எழுந்து நிற்பீர்கள். நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவீங்க. ஆனால் கீழே விழுந்தவங்க எழுந்து நின்றுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.